வல்லவரே
செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே, வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே, மிகவே இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பினோர் யாவருக்கும் நீர் அரணாயிருப்பவரே, மிகவே இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பினோர் யாவருக்கும் நீர் அரணாயிருப்பவரே, நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தேன், அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தேன், நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தேன், ஒரு அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தேன், நான் நினைத்திடா வேளையில் அற்புதம் செய்தீரே, யாரும் நினைத்திடா வழியிலே அற்புதம் செய்தீரே, வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே, வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே, மிகவே இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பினோர் யாவருக்கும் நீர் அரணாயிருப்பவரே, மிகவே இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பினோர் யாவருக்கும் நீர் அரணாயிருப்பவரே, பழித்திட வந்தோரை லட்சை மூடினதே, அழித்திட வந்தோரை நிந்தை மூடினதே, பழித்திட வந்தோரை லட்சை மூடினதே, அழித்திட வந்தோரை நிந்தை மூடினதே, காண்போரை விதைத்திடா உயர்த்தி வைத்தீரே, அனைவர் தானா என்றென்றும் அளவில் வைத்தீரே, வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொன்னதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே, வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே, மிகவே இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பினோர் யாவருக்கும் நீர் அரணாயிருப்பவரே, மிகவே இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பினோர் யாவருக்கும் நீர் அரணாயிருப்பவரே, கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை, உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை, கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை, உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை, வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே, வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே, மிகவே இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பினோர் யாவருக்கும் நீர் அரணாயிருப்பவரே, மிகவே இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பினோர் யாவருக்கும்
கனப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீ நல்ல தேவன் ஆண்டவரே. நீ எங்களுக்கு போதுமான தேவனாக இருக்கிறபடியா நன்றியோடு நான் துதி பாடுவேன். நன்றியோடு நாம் கர்த்தரை உயர்த்தும் பொழுது அவர் மகாபிரிய ராஜாதி ராஜா, அவர் எல்லாவற்றுக்கும் உரியவர். நாம் நன்றி பலி செலுத்தும் பொழுது, கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தும் பொழுது, அவர் செய்த நன்மைகளை நினைத்து ஸ்தோத்திரிக்கும் பொழுது, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவர், ஒருவராய் அதிசயங்களை செய்கிறவர், ஒருவராய் நன்மையான காரியங்களை செய்கிறவர். நாம் அவரை உயர்த்தும் பொழுது, அவரை மகிமைப்படுத்தும் பொழுது, நாம் அவரை கனப்படுத்தும் பொழுது, அவர் அந்த இடத்துல வந்து கிரியை செய்ய என் தேவன் பரிபூரணாயிருக்கிறார். அவர் எப்போதும் மாறாதவர், அவர் எப்போதும் நல்லவராயிருந்து எல்லா காரியங்களையும் வாய்க்க செய்ய ராஜாதி ராஜா நல்லவர். யோசிக்க முடியாத காரியங்கள், நீ நினைக்க முடியாத காரியங்கள், வரக்கூடாத காரியங்கள், அதிசயமான காரியங்களை என் கர்த்தர் செய்ய நினைத்தது. அவரால் தான் எல்லாம் கூடும், அவரால் தான் முடியும், அவரால் தான் நடக்கும். நீ யோசிக்கிற காரியங்கள் வரவில்லை என்றாலும் காத்திருங்க. நன்றி சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நீ கர்த்தரை மகிமைப்படுத்த கர்த்தரை உயர்த்த துதிகளிலே கர்த்தர் வாசம் செய்து எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்ற என் தேவன் நல்லவராயிருக்கிறார். அவர் ஒருபோது கைவிடுகிற தேவன் அல்ல. நன்றியோடு நான் துதி பாடுவேன் என் இயேசுநாதா. எனக்காய் நீ செய்த நன்மைக்காய் கோடி கோடி நன்றி ஐயா. நன்றியோடு நான் துதி பாடுவேன் என் இயேசுநாதா. எனக்காய் நீ செய்த நன்மைக்காய் கோடி கோடி நன்றி ஐயா. கிரகிக்க முடியாத நன்மைகள் ஏராளம் செய்தீரையா. கிரகிக்க முடியாத நன்மைகள் ஏராளம் செய்தீரையா.
கோடி கோடி நன்றி ஐயா. சத்தியவேத ஜீவ வார்த்தையால் ஒவ்வொரு மாதமும் நடத்தினீரே. சத்தியவேத ஜீவ வார்த்தையால் ஒவ்வொரு மாதமும் நடத்தினீரே. வரும் காலம் எல்லாமும் கிருபையே எண்ணி எண்ணி ஸ்தோத்தரிப்பேன். வரும் காலம் எல்லாமும் கிருபையே எண்ணி எண்ணி ஸ்தோத்தரிப்பேன். நன்றியோடு நான் துதி பாடுவேன் என் இயேசுநாதா. எனக்காய் நீ செய்த நன்மைக்காய் கோடி கோடி நன்றி ஐயா. நன்றியோடு நன்றியோடு நான் துதி பாடுவேன் என் இயேசுநாதா. எனக்காய் நீ செய்த நன்மைக்காய் கோடி கோடி நன்றி ஐயா. கிரகிக்க முடியாத நன்மைகள் ஏராளம் செய்தீரையா. கிரகிக்க முடியாத நன்மைகள் ஏராளம் செய்தீரையா. நினைக்காத நன்மைகள் கூடவே கூட்டி தந்தீரையா. நினைக்காத நன்மைகள் கூடவே கூட்டி தந்தீரையா. நன்றியோடு நான் துதி பாடுவேன் என் இயேசுநாதா. எனக்காய் நீ செய்த நன்மைக்காய் கோடி கோடி நன்றி ஐயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி நன்றியோடு நான் துதி பாடுவேன் என் இயேசுநாதா. எனக்காய் நீ செய்த நன்மைக்காய் கோடி கோடி நன்றி ஐயா. யோசிக்க முடியாத கிருபைகள் ஏராளம் தந்தீரையா. யோசிக்க முடியாத கிருபைகள் ஏராளம் தந்தீரையா. கேட்காத வரங்கள்
கோடி கோடி நன்றி ஐயா. நன்றியோடு நன்றியோடு நான் துதி பாடுவேன் என் இயேசுநாதா. எனக்காய் நீ செய்த நன்மைக்காய் கோடி கோடி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றியோடு நான் உம்மை துதி பாடுவேன் என் இயேசுநாதா. எனக்காய் நீ செய்த நன்மைக்காய் கோடி கோடி நன்றி ஐயா. ஆயிரம் ஆயிரம் நன்மைகளை நம் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்திருக்கிறார். அவர் செய்த நன்மைகளுக்கு அளவே இல்லை. எத்தனையோ நன்மைகள் நாம் பெற்றிருக்கிறோம். மனுஷன் மூலமாய் கிடைக்காத காரியங்களை கர்த்தர் நமக்காய் அதே மனுஷன் கொடுக்கத்தக்கதாய், அந்த மனுஷன் மூலமாய் நம்மை தலை நிமிரச் செய்யத்தக்கதாய் கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்தி நம்மை கனப்படுத்தி நடத்த என் தேவன் ஒருவரால் தான் கூடும். எத்தனை நன்மைகள், எத்தனை அதிசயங்கள், எத்தனை அற்புதங்களை, எத்தனை வழிகளை கர்த்தர் திறந்து நன்மையான காரியங்களை நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். இனியும் நான் பார்ப்பேன், இனியும் நான் அவைகளை சந்திப்பேன், இனியும் நான் அதை தொட்டு நான் ஆசீர்வாதத்தை அனுபவித்துக் கொள்ளுவேன் என்று விசுவாசத்தின் அறிக்கை செய்யும் பொழுதுதான் கர்த்தர் அந்த வார்த்தைகளை நிலைநிறுத்து எல்லாவற்றையும் பரிபூர்ணமாய் ஆசீர்வதிக்க என் தேவன் பெரியவராய் இருக்கிறபடியால் அந்த வார்த்தையை சொல்லி விசுவாசமாய் சொல்லுங்க. ஆயிரம் ஆயிரம் நன்மைகளை என் கர்த்தர் இதுவரை செய்திருக்கிறார். இனியும் என் வாழ்க்கையை செய்ய போகிறதுக்காய் நான் கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். அவர் அல்லவா என்னை மேன்மைப்படுத்துகிறார், அவர் அல்லவா என்னை மகிமைப்படுத்துகிறார், அவர் அல்லவா என்னை உயர்த்துகிறார், அவர் அல்லவா தலை நிமிர செய்கிறவர். எஸ், இப்போது எனக்கு கோணலாய் காணப்படுகிறது, என் வாழ்க்கையில கோணலாய் இருக்கிறது. நான் தலை நிமிர்ந்து நடக்க கூடாதபடி, நான் வாழ்ந்திருக்க கூடாதபடி எல்லா சாபங்களால் நிறைந்திருக்கிறேன், எல்லா சத்துருவின் கிரிகளால் நான் நிறைந்திருக்கிறேன். ஆனால் என் கர்த்தர் அதை உடைத்தெறிகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசமாய் சொல்லுகிறீங்க? என் கர்த்தர் ஒருவர் மாத்திரம் மாறாதவர், கோணலானவைகளை சபைப்படுத்துகிறவர். இந்த நிமிஷம் வரை ஆயிரம் 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 நன்மைகளை செய்தவர், எண்ணி முடியாத நன்மைகளை, திரளான காரியங்களை எங்கள் வாழ்க்கையில் செய்தவர், அனுதினமும் எங்களை சூழ்ந்து நடத்துகிறவர், இனியும் எங்களை நடத்த போகிறவர். எஸ் லார்ட். ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. காலை மாலை எல்லா வேளையிலும் என்னை நடத்தும்
அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மீட்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். வாடி நின்ற வேளை மடித்திடாது என்னை தாங்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மீட்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். வாடி நின்ற வேளை மடித்திடாது என்னை தாங்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். எந்த மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் 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 நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. காலை மாலை எல்லாம் வேளையிலும் என்னை நடத்தும் உம் கரங்கள் நான் கண்டேன். என் தேவை பெருகும் போது நாங்கள் சிக்கி தவித்திடாது உதவும் உம் கரங்கள் நான் கண்டேன். காலை மாலை எல்லா வேளையிலும் என்னை நீர் நடத்தும் உம் கரங்கள் நான் கண்டேன். என் தேவை பெருகும் போது நாங்கள் சிக்கி தவித்திடாது ராஜா உம் உதவும் உம் கரங்கள் நான் கண்டேன். எல்லா நெருக்கத்திலும் நாங்கள் விடாமல் காக்கும் எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே. எல்லா நெருக்கத்திலும் நாங்கள் விடாமல் காக்கும் எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் எங்களை அனுதினம் எங்களை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை
நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரா எங்களை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் நல்ல எபினேசராய் எங்களை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. ஓ ஆயிரம் ஆயிரம் நன்மைகள், ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட. ஒன்றே ஒன்று புரிந்து கொள்ளுங்க, உண்மையாய் கர்த்தரை தேடுவீர்களே, கர்த்தர் ஒருபோதும் ஒருபோதும் ஒரு நாளும் ஒரு நிமிஷம் கூட கர்த்தர் நம்மை கைவிடுகிற தேவன் அல்லவே அல்ல. அவரை தேடுகிற ஒருவரையும், அவரை தேடி நாடி ஓடி வருகிற பிள்ளைகளை என் இயேசு ஒருவர் மாத்திரம் கைவிடுகிற தேவன் அல்லவே அல்ல, அல்லவே அல்ல. உன் சூழ்நிலை அறிந்தவர், உன் வேதனைகள் அறிந்தவர், உன் துக்கங்களை மாற்றுகிறவர், கவலைகளை கண்ணீர்களை துடைக்கிறவர் என் இயேசு ஒருவரால் தான். உன் வருமானத்தை பெருக செய்கிற, உன் தேவைகளை சந்திக்கிறவர் என் இயேசு ஒருவரால் தான் முடியும். அவரை முழு மனதோடு நாம் தேடுவோமானால், நீ தேடுகிற அவரை, நீ தேடுகிற அவரை, நீ தேடுகிற அவரை நீ கண்டுபிடிப்பாயானால் உன் வாழ்க்கையில பெரிதான ஆசீர்வாதம், பெரிதான நன்மை, பெரிதான சுகம், பெரிதான வெற்றி உனக்கு வந்து சேரத்தக்கதாய் ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட. கிருபையும் இரக்கமும் இயேசு அன்பு கொண்டீரே. நல்ல எபினேசராய் இந்த நிமிஷம் வரை நடத்தி வந்தீரே. ஓ நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. துதியும் கனம் மகிமையும் புகழும் எங்கள் ராஜாதி ராஜா இயேசு ஒருவருக்கே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துக்கிறோம். மீண்டுமா SKM திருச்சியுடைய லைவ் ஆராதனைக்கு உள்ள அழைக்கிறோம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேலைக்கு ஜெபிக்கிறோம். இந்த எலக்ட்ரிக் பவர், ஆடியோ, வீடியோ மற்ற எல்லா விதமான பொருட்களை மறைத்துக்கொள்ளும். அடியனை விலக்கி ஆண்டவரே, இந்த வசனங்கள் வார்த்தைகள் வெளிப்பட நீங்கள் பேசும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதா, ஆமென். இந்த காலையிலே நாம் பார்க்க போகிற தலைப்பு, இங்கே இறங்கு, கெட் டவுன். இங்கே இறங்கு என்ன அர்த்தம்? நம்முடைய ஃபவுண்டேஷன் என்ன? அடித்தளத்துக்கு நாம் முதலாவது நாம் வரணும். மேலே செல்லும் பாதை உண்மையிலே கீழே உள்ளது, உள்ளே செல்லும் வழி உண்மையிலே வெளியே உள்ளது. வாழ்கிற வழியை விட வாங்குகிற வழியை விட கொடுக்கிற வழி நல்லது. வாழ்வதற்கான வழியை விட உண்மையில் மாமிசத்தில் இறப்பதற்கான வழி நல்லது. ஹியூமிலிட்டி, தாழ்மை, பணிவு, அடக்கம் நமக்கு இருக்கிறதா என்பதை அந்த காலையில் நான் பார்க்குறோம். அபிஷேகம் அல்ல, வரங்கள் அல்ல, சொற்பொழிவு திறன் அல்ல, உயர்ந்த பாடும் குரல் அல்ல, அற்புத இசைத்திறமை அல்ல. அசீபாரம் என்ன? நம்முடைய வாழ்க்கையில் உங்களுக்கு நமக்கு தாழ்மை இருக்கிறதா? அபிஷேகம் இருக்கலாம், இல்லை வரங்கள் இருக்கலாம், சொற்பொழிவு திறன் இருக்கலாம், உயர்ந்த பாடும் குரல் இருக்கலாம், அற்புதமான இசைத்திறன் இருக்கலாம். ஆனால் அதெல்லாம் காட்டிலும் நம்முடைய ஃபவுண்டேஷன், அஸ்திபாரம் என்ன? நாம் விசுவாசிகளாக இருப்பதனாலே நம்முடைய அடையாளம் என்ன? தாழ்மை, ஹியூமிலிட்டி நமக்கு இருக்கிறதா? அதை தான் அந்த காலையில் நாம் பார்க்க போகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஈகோ, ரைச்சஸ் அப், பெருமை எழும்போது, உயர போகும்போது உனக்குள்ளே நாம் சொல்ல வேண்டிய காரியம் என்ன? இறங்கி வா என்று தான் நாம் நமக்குள்ளே நாம் சொல்ல வேண்டும். உனக்குள்ளே அது கொப்பளிக்கும் போது, பஃபிங் அப் கொப்பளிக்கும் போது நாம் சொல்ல வேண்டிய காரியம் என்ன? அதை கீழே இறங்கி வா என்று நாம் சொல்ல வேண்டும். நாம் இப்படி நாம் தாழ்மையாக இருக்கும் போது தான் வாழ்க்கையில் வெற்றிக்கான பாதையில் நாம் போகலாம். ஆங்கிலத்தில் ஒருத்தர் எழுதுகிறார், இஃப் யூ ஆர் நாட் கோயிங் டு ஹம்பிள், யூ ஆர் கோயிங் டு ஹர்ட். நீங்கள் தாழ்த்த போவதில்லை என்றால் நீங்கள் காயப்படுவீர்கள். நீங்கள் தாழ்த்த போவதில்லை என்றால் நீங்கள் காயப்படுவீர்கள். இதை குறித்து தான் அந்த காலையில் பார்க்க போகிறோம். குறிப்பாக
லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 22ஆம் அதிகாரம் 21. லூக்கா 22ஆம் அதிகாரம் 21. பின்பு இயேசு என்னை காட்டி கொடுக்கிறவருடைய கை என்னுடனே கூட பந்திருக்கிறது என்று சொன்னார். இது இயேசு தம்முடைய சீசரோடு கூட கலந்து கொள்கிற கடைசி லாஸ்ட் சப்பர் என்று சொல்லுவாங்க. அந்த இரவு விருந்து, கடைசி இரவு விருந்து. நாம் நினைக்கிற வண்ணமாக 1ஆம் நூற்றாண்டில் எல்லாம் டேபிள் போட்டு எல்லாரும் சேரில் உட்காந்து சாப்பிடுகிற காலம் அல்ல. ஆசியா கட்டத்தில் என்ன செய்வாங்க, தரையிலேருந்து கொஞ்சம் உயரத்தில் கொஞ்சம் டேபிள் போல் இருக்கும், எல்லாம் உட்காந்து சாப்பிடுவாங்க. அந்த கடைசி பந்தியிலே நடக்கிற இந்த விருந்தை குறித்து அவர் சொல்கிறார். என்ன சொல்கிறார்? காட்டி கொடுக்கக்கூடிய கை இப்போது என்னுடனே கூட இருக்கிறது. காட்டி கொடுக்குற அந்த நேரத்தில் எல்லாம் 12 பேர் இருக்கிறாங்க. அந்த நேரத்தில்ங்கிறான், இந்த நேரத்தில் யார் பெரியவனாக இருப்பான்ற ஒரு வாக்குவாதம். ஏன் சொல்கிறார்? காட்டி கொடுக்குறவன் என் பக்கத்தில் இருக்கான்னு சொல்லும்போது அவன் யார் என்பதை குறித்து யோசிப்பதை விட்டு என்ன செய்கிறாங்க, இந்த நேரத்தில் யார் பெரியவனாக இருப்பான் என்று வாக்குவாதம் பண்ணுறாங்க. நம்முடைய வாழ்க்கையில் ஒருவர் உமக்கு எதிரியாக இருக்கலாம், ஆனால் துரோகியாக இருக்கக்கூடாது. இயேசுடன் நெருக்கமாக அதே டேபிளில் நீங்கள் பந்தி இருக்கலாம், ஆனால் உன் எண்ணங்கள் தவறான வேலை செய்கிறது. இயேசுவிலிருந்து வேறுபட்ட சிந்தனையில் நாம் இருக்கிறோம். இயேசுவோடு தான் இருக்கிறோம், ஆனால் சிந்தனை வேறு விதமாக இருக்கிறது. இயேசுவோடு தான் நெருக்கமாக இருக்கிறோம், ஆனால் வேறுபட்ட கருத்து உடையவராக நாம் இருக்கிறோம். தொடர்ந்து சொல்கிறார் இயேசு, தீர்மானிக்கப்பட்டிய மனுஷகுமாரன் பேசுகிறார், மனுஷகுமாரன் போகிறார், ஆனாலும் அவரை காட்டி கொடுக்கிற மனுஷனுக்கு ஐயோ என்றார். என்ன தீர்மானித்திருக்கிறாரோ அந்த தீர்மானித்தின்படியாக இயேசு இப்போது மரிக்க தான் போகிறார். ஆனால் அவரை காட்டி கொடுக்கிற மனுஷனுக்கு ஐயோ, ஆங்கிலத்தில் சாரோ, துக்கம், துயரம், வெசனம்னு வாசிக்கிறோம். விசுவாசிகளாக இருக்கிற நாம் மற்றவருக்கு, சொந்தங்களுக்கு நாம் ஒரு நாள் ஒரு துரோகம் செய்யக்கூடாது. ஏன் சொல்றார்? காட்டி கொடுக்கிறவனுக்கு, துரோகம் செய்கிறவனுக்கு ஐயோ, அவனுக்கு சாரோ என்று நாம் வசனத்தில் வாசிக்கிறோம். நீங்கள் திருச்சபைக்கு போனால் கூட உங்கள் திருச்சபை நடத்துகிற உங்கள் ஊழியருக்கு நீங்கள் துரோகம் செய்யக்கூடாது. நம்முடைய திருச்சபைக்கு, உங்கள் திருச்சபைக்கு நீங்கள் அப்படி செய்வீரானால் வசனம் சொல்லுகிறது அது நமக்கு ஐயோ, அப்படி நாம் செய்யக்கூடாது. நமக்கு துக்கம், துயரம் தான் நமக்கு வந்து சேரும் என்று வசனத்தில் வாசிக்கிறோம். இதெல்லாம் சொல்லி கொண்டிருக்கும் போது எல்லாரும் அங்கே இருக்கிறாங்க, அந்த 12 பேரும் அந்த சீசர் இருக்கிறாங்க. அப்போது அவர்களில் நம்மில் யார் அப்படி செய்வான் என்று தங்களுக்குள்ளே விசாரிக்க தொடங்கினார்கள். 12 பேரும் ஒருத்தரோடு ஒருத்தர் பேசுகிறாங்க, யார் அப்படி செய்வான் என்று ஒருத்தரோடு ஒருத்தர் பேசிக்கொள்ளது பார்க்கணும். ஒன்றுமே தெரியாது போல இருக்கிறாங்க. எப்படி ஏதாவது ஒரு பூனை தவறு செய்யும் போது ஒன்று தெரியாமல் அமைதியாக இருக்கிறதோ அதே போல் அமைதியாக இருக்கிறான். அநேகர் அப்படி தான் பார்க்குறோம். குடும்பங்களை பார்க்குறோம், குடும்ப உறவில் பார்க்குறோம், பிள்ளைகள் மதியில் பார்க்குறோம், வாலிப மதியில் பார்க்குறோம். ஒன்று தெரியாதது போல் இருப்பாங்க, ஆனாலும் செய்கிறாங்க சில தவறான காரியங்களை செய்வதை நாம் அங்கு பார்க்குறோம். இங்கு ஒன்று தெரியாத போல இருக்கிறான், ஆனால் கூட அவன் தான் இயேசுவை காட்டி கொடுக்க போகிறான் என்று அவனுக்கு தெரியும், இயேசுக்கு தெரியும். இந்த நேரத்தில் நடக்கிற ஒரு உரையால் தான் இயேசுவை ஒருத்தன் காட்டி கொடுக்க போகிறான், இயேசு அங்கே மரிக்க போகிறார். அந்த நேரத்தில் நடக்கிற உரையாடல் என்ன? தங்களுக்குள்ளே விசாரிக்க தொடங்கினாங்க. ஒருத்தர் கேட்குறான், நீ காட்டி கொடுக்க போகிறாயா, நீர் காட்டி கொடுக்க போகிறா என்று. காட்டி கொடுக்கிறவனும் ஒருவனோடு ஒருவன் கேட்குறான், நீ தான் அப்படி செய்ய போற. அன்றியும் தங்களில் எவன் பெரியவனாக இருப்பான்னு அவர்களுக்குள்ளே வாக்குவாதம் உண்டாயிற்று. இந்த நேரத்தில் என்ன பார்க்குறோம்? தங்களில் எவன் பெரியவனாக இருப்பான், அவளுக்குள்ளே வாக்குவாதம். இயேசுவோடு இருக்கிறார்கள், ஆனால் கூட இயேசு இருப்பது போல இவர்கள் இல்லை. இதில் யார் பெரியவனாக இருக்க போகிறாங்க என்று ஒரு பெரிய ஒரு வாக்குவாதம். நம்முடைய வாழ்க்கையில் யார் பெரியவனாக நாம் இருக்கிறோம்? திருச்சபையில் யார் பெரியவர்? திருச்சபையில் இருக்கிற போதகர் பெரியவரா,
இல்லை அவரோடு கூட பணி செய்கிற ஆட்கள் பெரியவரா, பிரசங்கம் செய்கிற ஆட்கள் பெரியவரா, பாடுகிற ஆட்கள் பெரியவரா, இசை வாசிக்கிற பெரியவரா, இல்லை பலவிதமான கருவிகளை இருக்கிறவங்க பெரியவங்களா? நோ, நெவர். ஆண்டவர் தான் எப்போதும் பெரியவராக இருக்கிறார். அவர் தான் பெரியவர் என்று வேதம் சொல்லுகிறது. இப்போது காட்டி கொடுக்கிற இந்த சூழ்நிலைக்கு முன்பதாக இங்கே நடக்கிற வாக்குவாதம் என்ன? இதில் யார் பெரியவனாக இருக்கிறான்னு ஒரு வாக்குவாதம். நம்முடைய வாழ்க்கையில் ரட்சிக்கப்பட்டு நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன? யார் பெரியவனாக இருக்கிறோம் என்று நாம் வாக்குவாதம் செய்யக்கூடாது வேதம் கூறுகிறது. அடுத்த வசனம் 25. அவர்கள் நோக்கி, புறஜாதிகளின் ராஜாக்கள் அவர்களை ஆளுகிறார்கள், அவர்கள் மேல் அதிகாரம் செலுத்துகிறவர்களுக்கு உபகாரிகள் எனப்படுகிறார்கள். ஆண்டு சொல்றார், இந்த உலகத்தில் அதிகாரம் உள்ளவர்கள் செய்றாங்க, உபகாரிகள் என்னப்படுகிறார்கள், ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் தி பீப்புள். நாம் மற்றொருக்கு உபகாரம் செய்கிற மகனாக மகளாக தான் இருக்க வேண்டும் தவிர உபத்திரவமோ துரோகமோ நாம் செய்யக்கூடாது என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. டேபிளில் கூட உட்காருகிற ஆட்கள் பெரியவரா அல்லது பரிமாறுகிற ஆட்கள் பெரியவரா? ஒரு விருந்துக்கு போகிறோம், உட்கார ஆட்கள் பெரியவரா இல்லை பரிமாற ஆட்கள் பெரியவரா? உண்மையிலே உட்கார ஆட்கள் தான் பெரியவங்க, பரிமாற ஆட்கள் அவங்க பெரியவர்கள் என்று என்ன செய்கிறாங்க நாம் பார்க்கிறோம். ஆனால் ஏன் சொல்கிறார் அது இங்கு இல்லை. அது உலகத்தில் தான் உட்கார ஆட்கள் பெரியவங்க, பரிமாற ஆட்கள் அவங்க சின்னவங்க. ஆனால் இங்கு இல்லை. எப்படின்னு சொல்கிறார், தேவ ராஜ்யம் செயல்படுவது வேறு, மனித ராஜ்யம் செயல்படுவது வேறு. கிங்டம் ஆஃப் காட், தேவராஜ்யம் செயல்படுகிற விதம் வேறு, மனித ராஜ்யம் செயல்படுகிற விதம் வேறு என்று பேசுகிறாங்க. இப்போது இயேசு அங்கு அவர்களுக்கு விலைக்கு சில காரியங்களை காண்பிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் தேவராஜ்யம் செயல்படுகிற மகனாக மகளாக நாம் இருக்க வேண்டும். மனிதனுடைய ராஜ்யம் தான் எப்படி பெரியவனாக இருக்க வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறது. மனிதனுடைய ராஜ்யம் என்ன? தான் எப்படி பெரியவனாக இருக்க வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறது. தேவ ராஜ்யம் என்ன? தேவ ராஜ்யமானது தான் எப்படி தாழ்மையாக இருக்க வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறது. தேவ ராஜ்யம் தான் எப்படி தாழ்மையாக இருக்க வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறது. நீ தேவ ராஜ்யத்தில் பெரியவனாக இருக்க வேண்டுமானால் அப்போது நாம் தாழ்மையாய் நம்ம இருக்க வேண்டும். பெருமை நமக்குள்ளே வரக்கூடாது சொல்லுகிறது. இயேசு என்ன சொல்றார், என்ன சொல்ல வருகிறார்? நான் உங்களை தெரிந்து கொண்டேன், உங்களை எல்லாம் நான் தான் தெரிந்து கொண்டேன். இது என்னுடைய டேபிள், இந்த விருந்து என்னுடைய டேபிள், இது என்னுடைய அப்பம், என்னுடைய திராட்சை ரசம், இது என்னுடைய இடம். ஆனால் நான் உங்களுக்கு பணி செய்கிறேன். என்ன சொல்ல வரான்னு பாருங்க. நான் தான் உங்களுக்கு தெரிந்து கொண்டேன், இந்த பந்தி இருக்கிற இந்த டேபிள் எனக்கு சொந்தமானது, இந்த அப்பம் எனக்கு சொந்தமானது, இந்த திராட்சை ரசம் எனக்கு சொந்தமானது, இந்த இடம் எனக்கு சொந்தமானது. ஆனால் நான் உங்களுக்கு பணி செய்கிறேன். நான் அப்பம் திராட்சை ரசம் மட்டும் உங்களுக்கு கொடுக்கவில்லை, என் சரீரத்தை உங்களுக்காக வேதனைப்படும்படியாக நான் கொடுத்திருக்கிறேன். என் ரத்தம் உங்களுக்காக சிந்தப்பட போகிறது. நான் பணி செய்ய தான் வந்தேன்னு சொல்கிறார். அப்போது இயேசுடைய தாழ்மையை பார்க்க நான் நினைச்சதேன், நான் பணி செய்ய தான் அந்த உலகத்தில் வந்தேன். 26 வசனம், உங்களுக்குள்ளே அப்படி இருக்கக்கூடாது, உங்களில் பெரியவன் சிறியவனைப் போலவும் தலைவன் பணிவிடைக்காரனை போல இருக்க வேண்டும் சொல்கிறார். அப்போது அவங்களுக்கு புரியாத ஒரு காரியத்தை ஏன் சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் அவங்களுக்கு மட்டுமில்லை, நமக்கு இது புரியாது. என்ன புரியாது? உங்களில் அப்படி இருக்கக்கூடாது, உங்களில் பெரியவன் சிறியவனைப் போலவும் தலைவன் பணிவிடைக்காரனை போல் இருக்க வேண்டும். ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க ஆட்டிடியூட். உடைய அணுகுமுறை எப்படி இருக்கிறது, உடைய மனப்பான்மை எப்படி இருக்கிறது, உடைய மனப்பக்குவம் எப்படி இருக்கிறது, உடைய நடத்தை இருக்கிறது. ரட்சிக்கப்பட்ட நமக்கு இந்த ஆட்டிடியூட் இதெல்லாம் நமக்கு இருக்கிறதா? இந்த அணுகுமுறை நமக்கு இருக்கிறதா? இந்த மனப்பான்மை இருக்கிறதா? ரட்சிக்கப்பட்டு நாம் இந்த இயேசு சொன்னவனமாக பெரியவனாக இருக்கிற நாம் சிறியவனாக இருக்கிற நாம் ஆசைப்படுகிறோமா என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. அவர் சிந்தனை போல நம்முடைய சிந்தனை இருக்குமானால், அவர் நினைக்கிற வண்ணமாக நாம் செயல்படுவோமானால், அப்போதான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் வெற்றி பெற முடியும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. பவுல் எழுதுகிறார் எபேசர் பட்டணத்துக்கு. அப்போஸ்தலனாக பவுல் எழுதுகிற காரியம் என்ன? 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவராய் அன்பிலே ஒருவரை ஒருவர் தாங்குங்கள். பவுல் சொல்றார்,
மிகுந்த மனத்தாழ்மை, ஆங்கிலத்தில் வாசிக்கிறோம் ஆல்வேஸ், எப்பொழுதும் மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமை உள்ளவராய் நாம் இருக்க வேண்டும். வெறும் ஆலயத்துக்கு வருகிற நாட்களில் மட்டுமல்ல, ஜப வேலையில் மட்டுமல்ல, மற்றவர் நம்மை பார்க்கிற சூழ்நிலையில் மட்டுமல்ல, ஆல்வேஸ் எப்பொழுதும் மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையாய் உள்ளவராய் நாம் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுது. ஹியூமிலிட்டி, இந்த பொறுமை, இறங்கி நாம் வர வேண்டும். அந்த இடத்துக்கு நாம் இறங்கி வருவது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். தொடர்ந்து சொல்றார், அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்குங்கள். அன்பினாலே ஒருவரை ஒருவர் நீங்கள் தாங்க வேண்டும் என்று அங்கு பவுல் எழுதுகிறார். இதே காரியத்தை பிலிப்பு புஸ்தகத்தில் எழுதுகிறார் பவுல். பிலிப் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினால் செய்யப்படாமல், ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல், மனத்தாழ்மையினால் ஒருவரை ஒருவர் தங்களிலே மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். வீண் பெருமையிலே நாம் செய்யப்படாமல் மனத்தாழ்மையிலே ஒருவரை ஒருவர் தாங்க வேண்டும் என்று பவுல் அங்கு எழுதுகிறார். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் வீண் பெருமை நடக்காமல், நம்முடைய வாழ்க்கையில் மாமிசத்தபடி நாம் யோசிக்காமல், இதெல்லாம் என்னால் தான் நடக்கிறது, நான் தான் நடத்துகிறேன், என்னால் நான் இல்லை என்றால் ஒன்றுமில்லை என்ற அப்படியான வீண் பெருமையிலே நாம் வாழாமல் மனத்தாழ்மையோடு கூட நாம் வாழ வேண்டும் என்று என்ன செய்கிறாங்க அங்கே பவுல் நமக்கு சொல்வதை நாம் வாசிக்கிறோம். நாம் ஆசீர்வாதத்தோடு இருந்தாலும் கூட அந்த நினைப்போடு நாம் ஆலயத்துக்கு உள்ளே நாம் நுழையும் போது ஆசீர்வாதத்தோடு தான் இருக்கிறோம். ஆனால் அந்த நினைவோடு தான் நாம் ஆலயத்துக்குள்ளே நுழைகிறோம். அப்படி நுழையும் போது, நாம் வரும்போது நமக்குள்ளே நாம் எப்படி இருக்க வேண்டுமோ, தாழ்மை, ஹியூமிலிட்டி, தாழ்மை இருக்கணும். அந்த நாம் தாழ்மையாக இருக்கும்போது தேவன் நமக்கு ஆவிக்குரிய பாடங்களை நமக்கு தேவன் கற்றுத்தருவார். இந்த காரியங்களை யாக்கோபு சொல்றார். யாக்கோபு 4ஆம் அதிகாரம், ஜேம்ஸ் என்ற புத்தகம், யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், அவர் அதிகமான கிருபை அளிக்கிறாரே. எப்படி இருக்காரா? ஜெனரஸ்லி, அதிகமான கிருபை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவருக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவருக்கோ கிருபை அளிக்கிறார் சொல்லியிருக்கிறதே. கிருபை பெருக வேண்டுமானால் நமக்கு தாழ்மை தேவை. ஆண்டவரே எனக்கு தாழ்மை தாரும் என்று நாம் கேட்கக்கூடாது. அவர் உன்னிடத்தில் செய்ய சொன்னது என்ன, செய்ய சொன்னதை நீ அவரிடத்தில் கேட்கக்கூடாது. அவர் என்ன சொல்றார் இங்கே வசனம் நமக்கு என்ன சொல்லுகிறது? 4:6, தேவன் பெருமை உள்ளவருக்கு எதிர்த்து நிற்கிறார். நம்முடைய வாழ்க்கையில இந்த ஈகோ, இந்த பெருமை வரும்பொழுது நாம் தாழ்மை உள்ளவராய் நாம் இருந்தால்தான் என்ன செய்யலாம், நாம் வெற்றிக்கான பாதையிலே நாம் அங்கே போகலாம். ஆண்டவரே எனக்கு தாழ்மையை தாரும் என்று நாம் கேட்காமல், தாழ்மையில் எப்படி நாம் நடக்க வேண்டும் என்று நாம் கற்றுக்கொண்டு அதன்படியாக நடக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. 7ஆம் வசனம், ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். பிசாசு நம்மை விட்டு ஓடி போக வேண்டுமானால் நாம் தேவனுக்கு நாம் கீழ்ப்படி வேண்டும், தாழ்மையாக நாம் இருக்க வேண்டும். ஏன் உங்கள் வாழ்க்கையில் போராட்டம், பிசாசோடு கூட போராட்டம்? கீழ்ப்படிதல் இல்லை. போராட்டங்கள் என்ன செய்கிறது? போராட்டங்களில் நம்முடைய சொந்த பலனினாலே, உன் சொந்த பலனினாலே நீ வெற்றி பெறுவது கடினம். வாழ்க்கையிலே போராட்டம் வரும்போது நம்முடைய சொந்த பலத்தினாலே, ஓன் ஸ்ட்ரென்த், அதை வெற்றி பெறுவது ரொம்ப கடினமான ஒரு காரியம். இன்னொரு முக்கியமான காரியம், உன்னுடைய கழுத்திலே சிலுவை இருப்பதை காட்டிலும், சிலுவை உன் கழுத்திலே தொங்குவதை காட்டிலும் சிலுவை உன் முதுகில் இருக்க வேண்டும். என்ன சொல்றார்? சிலுவை சுமந்து கொண்டு வர வேண்டும். கேரி மை கிராஸ். சிலுவை கழுத்தில் போடுவதை அடையாளத்தை காட்டிலும் சிலுவை நம்முடைய தோளில் இருக்க வேண்டும். அப்போது தோளில் இருக்கும்போது
பெருமை என்ன செய்கிறது நமக்கு வரும்போது என்ன செய்யலாம்? நம்முடைய பெருமையை அந்த சிலுவையிலே நாம் அதை அடிக்கலாம், அறையலாம். தொடர்ந்து அங்கு பவுல் சொல்றார், கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்போது அவர் உங்களை உயர்த்துவார். பாருங்க, ஒருத்தர் உயர்த்தப்பட வேண்டுமானால் பவுல் சொல்ல காரியம் என்ன? கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மைப்படுங்க, அப்போது அவர் உயர்த்துவார். ஆங்கிலத்தில் ஒருத்தர் எழுதுறார், disobedience is caused by lack of humility. பணிவு இல்லாததால் கீழ்ப்படியாமை ஏற்படுகிறது. கீழ்ப்படியாமை ஏன் வந்தது? பணிவு நமக்கு இல்லை. பணிவு நமக்கு இருக்குமானால் அப்போது கீழ்ப்படிதல் நமக்கு வரும். கீழ்ப்படிதல் நமக்கு உள்ள விசுவாசிகளுக்கு இல்லாமல் போகிற காரியம் என்ன? பணிவு இல்லை. தாழ்த்தப்பட்டால் தான் ஆண்டவர் உயர்த்துவார். எவ்வளவு நாம் உயர்ந்தாலும் கூட, வாழ்க்கையில உயரத்தின் உச்சத்தில் போனாலும் கூட, வேதம் சொல்லுகிறது, தாழ்மை உள்ளவனுக்கு அவர் கிருபை அளிக்கிறாராம், பெருமை உள்ளவனுக்கு அவர் எதிர்த்து நிற்கிறான். வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். நமக்கு தேவனே என்ன செய்கிறார்? எதிராக வந்து நிற்கிறான். அப்போது யோசிச்சு பாருங்க, தேவனே நமக்கு எதிராக நிற்கும் போது வாழ்க்கையில எப்படி நாம் கடந்து போக முடியும்? ஜெயித்து நாம் காண முடியும்? ஆனால் தாழ்மை உள்ள மகனாக மகளாக இருப்போமானால் என்ன சொல்றாராம்? கிரேசியஸ்லி, கிருபை, மிகுந்த கிருபை அளிக்கிறார் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. விசுவாசிகள் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன? நம்முடைய வாழ்க்கையில் எப்போதும் தாழ்மை உள்ள மகனாக மகளாக நாம் இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. பிலிப்பு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து சில வசனங்களை வாசிக்கலாம். பிலிப்பு 2ஆம் அதிகாரம் 5. இங்கு வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையை உங்களுக்கு இருக்க கடவுது. தாழ்மை நமக்கு உள்ள இருக்க வேண்டுமானால் கிறிஸ்து இயேசுவின் சிந்தை நமக்குள் இருந்தால்தான் நமக்கு தாழ்மை வரும். உலகம், உலகத்தின் காரியங்கள், ஜனங்கள் சொல்கிற காரியங்கள், நம் நிமித்தமாக நமக்குள்ளே வருகிற இந்த பெருமையெல்லாம் நமக்கு வருமானால் அப்போது நாம் என்ன செய்ய முடியாது? வெற்றி காண முடியாது. வசனத்தில் வாசிக்கிறோம், கிறிஸ்து இயேசுவின் சிந்தை உங்களுக்கு இருக்கிறது. அவர் தேவனுடைய குமாரனா, அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சாயலாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக இல்லாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமை ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தும், அவர் தான் ஆண்டவர். அப்படிப்பட்ட ஆண்டவரை பார்க்குறோம். அவர் செய்கிறார், மனுஷனுடைய சாயலாய் தாழ்மையை தரித்து கொண்ட வேதம் நமக்கு கூறுகிறது. அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தமும், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராய் தம்மை தாழ்மையை தாழ்த்தினார். போல் சொல்றார், அவர் வாழ்கிற நாட்கள் மட்டுமல்ல, மரணம் சிலுவையில் இருக்கும்போது கூட என்ன செய்தாராம்? அவர் தம்மை தாழ்மை தாழ்த்தினார். ஹியூமிலிட்டி அவருக்குள்ளே வந்ததாக வேதம் நமக்கு கூறுகிறது. இதனால் கிடைத்த பரிசு என்ன? இதனால் கிடைத்த நன்மை என்ன? இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதோலத்தோர் பூமியின் கீழ் எல்லாம் முழங்கால், எல்லாருடைய முழங்காலாவும் முடங்கும்படியாக பிதாவாகிய தேவனுக்கு மகிமையா இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவகிலேயாவும் அறிக்கை பண்ணும்படியாக எல்லா நாமத்துக்கு மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து சிலுவை பரிந்தும் தம்மை தாமே தாழ்த்தினபடினாலே வசனம் சொல்கிறது, எல்லா நாமத்துக்கு மேலாக ஒரு நாமத்தை தேவன் வைத்தினார். பைபிள் எத்தனை நாமங்கள் இருக்கிறதோ எல்லா நாமத்துக்கு மேலாக தேவன் அவரை உயர்த்தினதாக வேதம் நமக்கு போதிக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உயர்த்தப்பட வேண்டுமானால், நன்மை பெற வேண்டுமானால், வெற்றி காண வேண்டுமானால், அவர் நாமத்தை உயர்த்துகிற மகனாக மகளாக இருப்போமானால் அப்போது நான் வெற்றி அங்கு காணலாம். பாருங்க, if you can get down you can get up. நீங்கள் கீழே இறங்கினால் நீங்கள் எழுந்திருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் உயர்த்தப்பட வேண்டுமானால், ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால், வெற்றி காணப்பட வேண்டுமானால் இங்கே இறங்கு. தாழ்மை நாம் தரித்து கொண்டால் தான் வெற்றிக்கான பாதையில் போகலாம். அபிஷேகம் அல்ல, வரங்கள் அல்ல, சொற்பொழிவு அல்ல, உயர்ந்த பாடும் குரல் அல்ல, அற்புத இசை அல்ல. நம்முடைய அஸ்திபாரம் என்ன? ஃபவுண்டேஷன் என்ன? ஹியூமிலிட்டி, தாழ்மை. அதை நமக்கு இருக்குமானால் வாழ்க்கையில் வெற்றி காணலாம். கேட்கிறவங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். ஆமென். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்கு ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதியும். ஆமென். God bless you. Take care.